ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி 1.5 கிலோ ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்யலாம். கரெக்டான இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. நான் 12 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். முதல்ல எண்ணெயும் நெய்யும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் போட்டுட்டு காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடணும். அடுத்து நறுக்கிய 1 கிலோ வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். இப்போது கை நிறைய க்ளீன் செஞ்ச கொத்தமல்லி, புதினா போட்டு கிளறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கப்பு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நான் இங்கே பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் அதுக்கேற்றாப்பில் சேர்த்துக்கலான்னு. கல் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக தயிர் 1 ஃபுல் கப்பு, 200 ml கூட தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு க்ளீன் செஞ்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். மட்டனை பிரியாணிக்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அதுக்கேற்றாப்பில் கொடுப்பாங்க. இப்போது நல்லா மசாலாவோட மட்டனையும் ஒரு 5 நிமிஷம் கிளறணும். அடுத்து மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இங்கே எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு. மட்டனை வேக விட 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கிளறிட்டு மூடி 2 விசில் விட்டுடலாம். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்து பாருங்கள் மட்டன் வெந்திருக்கான்னு. சூப்பர் பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி செய்ய நான் இங்கே பெரிய சட்டி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசிக்கு ஏற்றாப்பில் தண்ணி 1:2 ரேஷியோவில் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சூடாகும் போதே மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலாவையும் தண்ணியும் நல்லா சேர்த்து கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் செக் செஞ்சுக்கோங்க. எது தேவையோ அதுக்கேற்றாப்பில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இங்கே புளிப்பு எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கல. மசாலா நல்லா கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஹை ஃப்ளேமில் வைங்க. சாதம் நல்லா வேகட்டும். அப்பப்போ கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் சாதம் பாதி வெந்துடுச்சு. இப்போது உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிட்டு மூடியை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விடுங்க. மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. இப்போது தம்முக்கு ஒரு 15 நிமிஷம் மேலே வெயிட் வச்சு விட்டுடலாம். அவ்வளோதான். திறந்து பார்த்தா சூப்பராக மணக்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சூடாக தால்ச்சாவோடையும் ரைத்தாவோடையும் சேர்த்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். தால்ச்சா ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கெஸ்ட்டையும் ஃபேமிலியையும் சந்தோஷப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கமெண்ட், லைக், ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.